எல்லா சொத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்குவேன்னு சொல்லிச்சா? சொல்லல. இல்ல எப்ப கணக்கு வழக்கு காட்டுங்க, அதை செம்மப்படுத்துங்க. அப்ப இது யார் வச்சிருக்கா? அப்ப இந்த ஏழைங்க ஏன் ஏழையா இருக்கான்? அப்ப அவன் பூரா ஏழையா இருக்கானே, ஏன் இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஏழையா ஏன் இருக்கான்? ஏன் மல்டி மில்லியனரா இல்ல? ஏன் பெரிய அறிவாளியா இல்ல? ஏன் பெரிய படிச்சவனா இல்ல? அப்ப அவனுங்களுக்கு உள்ள சொத்தை எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு 10-200 பேரு. அதை கணக்கு கொடுங்கப்பான்னா, அதை கணக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கும் வக்கு இல்ல. தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு பேசுனீங்க, சிஏஏக்கு பேசுனீங்க. இப்ப இந்த என்ஆர்சி சிஏஏ எல்லாம் இருக்கா இல்லையா? அதுக்கு முன்னாலே இருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் சிட்டிசன்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம ஊரில் இருக்கணுமா வேணாமா? அப்போ சிட்டிசன்ஷிப்பில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணுமா வேணாமா? காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் கொண்டு வர்றாங்களா இல்லையா? இப்போ அமெரிக்காவில் போய் நான் தங்கணும்டா விடுவானா? ஏன் நம்ம இப்போ நான் இஸ்லாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, எல்லாரும் முஸ்லீம்னு என்ன சொல்கிறீங்கல்ல? நான் இஸ்லாம் உங்களுடைய கண்ட்ரி எங்கேயாவது இருக்கு. இப்போ 53 நாட்டில் இஸ்லாமிய கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு என்னைய போனால் உடனே உள்ளே விட்டுருவானா? சொல்லுங்க, என்னை உடனே ஏத்துக்குவானா? நான் இஸ்லாம் தானே. ஆமா, இவரு நம்ம புள்ள, சரி வாங்க உள்ள வாங்க இருந்துக்கங்க. சேர்க்க மாட்டாங்க. முதல்ல விசா கொடுத்து சுத்தி பார்த்துட்டு போயா, நீ இந்தியாக்காரன். அப்ப முதல்ல நான் இஸ்லாம் இல்ல. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதை பேச வர்றீங்க? இங்க நாட்டினுடைய நலன் கருதி பேசுங்கப்பா. எது பேசினாலும் இது ஜனநாயக நாடு, நமக்கு பேச்சுரிமை இருக்கு. சிந்திக்கிறதுக்கு இறைவன் அறிவு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். படிச்சிருக்கீங்க, யோசிங்க. என்னத்துக்காக இந்த சட்டம், எதுக்காக இந்த சட்டம்? எல்லா சொத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்குவேன்னு சொல்லிச்சா? சொல்லல. இல்ல எப்ப கணக்கு வழக்கு காட்டுங்க, அதை செம்மப்படுத்துங்க. அப்ப இது யார் வச்சிருக்கா? அப்ப இந்த ஏழைங்க ஏன் ஏழையா இருக்கான்? சச்சார் கமிட்டி படி அந்த ஏழை பூரா ஏழையா இருக்கு. இவ்வளவு சொத்து உள்ள 3வது இடத்துல இருக்க சொத்தை உள்ளவங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய 3வது இடத்துல உள்ள சொத்துக்கு சொந்தக்காரங்க அந்த ஏழைங்க. எத்தனை பேரு? 17% 25% உள்ள இஸ்லாமியர்கள். நீங்க அப்படித்தானே சொல்றீங்க எல்லாரும். அப்ப அவன் பூரா ஏழையா இருக்கானே, ஏன் இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு ஏழையா ஏன் இருக்கான்? ஏன் மல்டி மில்லியனரா இல்ல? ஏன் பெரிய அறிவாளியா இல்ல? ஏன் பெரிய படிச்சவனா இல்ல? இருக்கிறதுக்கே வீடு இல்லாம தலை காஞ்சவனா ரோட்ல கசாப் கடை எடுத்துக்கிட்டு, செருப்பு கடை வச்சுக்கிட்டு, செருப்பை வித்துக்கிட்டு, ஏன் ரொம்ப அதான் நீங்க யூபி அந்த பக்கமெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கேவலமான நிலையில வாழ்றான். சொல்லக்கூடாது. அப்ப இந்தியாவுடைய ஒரு பகுதி மக்கள் 17% 25% உள்ள இந்தியர்கள் மிகவும் என்ன சொல்றது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான். அப்ப அவனுங்களுக்கு உள்ள சொத்தை எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு 10-200 பேரு. அதை கணக்கு கொடுங்கப்பான்னா, அதை கணக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கும் வக்கு இல்ல. தேவையில்லாம ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம், எதுக்கு போராட்டம்?